السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في شان حبيبه تعليما وتقريما ومخبرا وآمرا: إن معي ربي سيهدين أطهر بيتي للطائفين. وقال نبينا صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العليم. ஈருலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்வை சற்றும் பிசராமல் வாழ்ந்து காட்டிய உத்தம சக்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் இந்த காணொளியை பார்க்க இருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த உலகத்தின் இஸ்லாமிய வருடமாக அல்லாஹ் முஹர்ரம் மாதத்தை வைத்து துவங்குகிறான், துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை வைத்து முடிக்குகிறான். அல்லாஹ் முஹர்ரம் மாதத்திற்கும் சிறப்பு அம்சங்களை வைத்திருக்கின்றான், துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திற்கும் சிறப்பு அம்சங்களை வைத்திருக்கின்றான். முஹர்ரம் மாதத்தில் முதல் 10 நாட்களிலே ஆஷுராவின் நோன்பில் அன்றைக்கு இபாதத்துக்கள் செய்து இஃப்தாருடைய நேரத்திலே அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ கேட்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்று வரையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைத்து அன்றைக்கு இபாதத்துகள் செய்து இஃப்தாருடைய நேரத்திலே அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ கேட்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்று வரையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஃபிரௌன் சொன்ன வார்த்தை, நான் தான் இறைவன், என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்கள் மறுத்த பொழுது, அவர்களை கொல்ல முயன்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் கடலுக்கு முன்னாடி போய் நில்லுங்கன்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாரை கூட்டு வந்து நின்னாங்க. கூட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க மூசா நபிட்ட, நபியே, நீங்க கடலுக்கு முன்னாடி வந்து நிக்க வச்சிட்டீங்க, முன்னாடி பாதை இல்லை, பின்னாடி ஃபிரௌன் வரான், அவன் வந்தாலே நம்ம கையால நசுக்கி சாவடிச்சிருவான், என்ன சொன்னாங்க. அப்ப மூசா நபியை ஒரு வார்த்தையை சொன்னதாக குர்ஆன்ல பதிவு செய்யப்படுகிறது. இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். என்னோடு என் ரப்பு இருக்கிறான், என்னோடு என் ரப்பு இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய கைத்தறியை எடுத்து நீங்கள் கடலிலே அடியுங்கள் என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கைத்தறியை எடுத்து அடித்தார்கள். கடல் 2ஆக பிளந்தது. அவர்கள் தப்பித்து அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களை அனைவர்களையும் கூட்டிக் கொண்டு அக்கறையை சென்று அவர்கள் உயிர் தப்பித்தார்கள். ஃபிரௌன் வந்தான். இரு கடலும் ஒன்று சேர்ந்து அவனை சாவடித்த வரலாற்று எல்லாம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நபிமார்களை கொண்டு முஹர்ரம் மாதத்தை துவங்குகிறான், தியாகங்களை கொண்டு துவங்குகிறான். நபிமார்களை கொண்டு தியாகங்களை வைத்து அல்லாஹ் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை வைத்து முடிக்குகிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊஹியா என்ற ஒரு இபாதத்தை செய்தார்கள். இன்று வரையிலும் ஹஜ் செய்யக்கூடிய மக்கள்கள் அந்த ஊஹியா என்ற ஒரு இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனை அறுத்ததாக கனவில் கண்டது அவங்களுடைய மனைவியிடம் சொல்லிட்டு அடுத்த நாளே அவங்களுடைய மகனை அறுத்து பலியிட துணிந்தாங்க. எப்படிப்பட்ட ஒரு செயல்! ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழரையும் அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து போக சொன்னான். அவங்க தோழரை கூட்டிட்டு போறாங்க. ஹிரா குகையில தங்கியிருக்காங்க. மக்காவாசிகள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, முஹம்மதினுடைய தலையை யார் வெட்டி கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 சிவப்பு ஒட்டகங்களை சன்மானமாக கொடுக்கப்படும் என்று சொன்ன பொழுது, அவர்களுடைய தலையை வெட்டி கொண்டு வந்தாலும் சரி, உயிரோடு பிடித்து கொண்டு வந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிரை பிரிக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவர்கள் கடலுக்கு முன்னாடி போய் நின்றாங்க. அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவர்களுடைய மகனை அறுத்து பலியிட துணிந்தாங்க. அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் ஹிஜ்ரத் செய்து போனேன்.
ஒவ்வொரு ஆண்டும் ஹிஜ்ரத் செய்து பயணம் செய்து ஆஷுராவுடைய நோன்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஹாஜியார்கள் எல்லாம் ஹஜ்ஜி செய்து கொண்டு அரஃபாவுடைய நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டும் நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறது? முஹர்ரம் மாதமும் நமக்கு என்ன சொல்லுது? துல்ஹஜ்னுடைய மாதம் நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறது? இறையச்சத்தை அல்லாஹ் வருடம் துவங்கும் பொழுதும் அவனுடைய இறையச்சம் முஸ்லிமான மனிதர்கள் எல்லோருக்கும் மனதில் இருக்க வேண்டும். வருடம் முடியும் பொழுதும் இந்த துல்ஹஜ்னுடைய மாதத்தை விட்டு அல்லாஹ்வினுடைய இறையச்சம் மனிதர்களுக்கு மனதில் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய கதாநாயகர்களை வைத்து அல்லாஹ் செயல்படுத்தினான். இன்று வரையிலும் நம்மளுடைய மனதில் நம்மளுடைய மனதில் பாதுகாத்து வைத்திருக்கின்றான். பொதுவாகவே அல்லாஹ் ஒன்றுக்கு இல்லாத சிறப்பு மற்றொன்றுக்கு இருந்துச்சுன்னா அல்லாஹ் தன் பக்கம் அதை இழுத்துக் கொள்வான். உதாரணமா சொல்ல போனா அல்லாஹ் ஒரு இடத்துல எப்படி சொல்றான், அதுஹிர பைத்தியல் த்வாயிஃபி, என்னுடைய இல்லத்திற்கு யார் யாரெல்லாம் தவாப் செய்ய வருகிறார்களோ அவர்களுக்காக என்னுடைய இல்லத்தை நீங்க சுத்தப்படுத்தி வைங்க அப்படின்னு புனிதமான காபா ஷெரீஃபை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்றான். உலகத்தில் இருக்கும் அனைத்து பள்ளிவாசல்களிலும் 5 நேர தொழுகை நடக்குகிறது, வாரம் வாரம் ஜுமா நடக்குகிறது, ஆண்டு முழுவதும் ஈது தொழுகை நடக்குகிறது. இதையெல்லாம் அல்லாஹ் விட்டு என்னுடைய இல்லத்தில் யாரெல்லாம் தவாப் செய்ய வருகிறார்களோ அவர்களுக்காக நீங்க சுத்தப்படுத்தி வைங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அஃலலு ஸியாம் பஅத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்ததற்கு பிறகு நோன்பு வைக்கக்கூடிய மாதம் சிறப்பான மாதம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வினுடைய மாதத்தில் வைப்பதுதான் நோன்பிற்கு அடுத்து ரமலானுடைய மாதத்திற்கு அடுத்து ஷஹருல்லாஹில் முஹர்ரம் அல்லாஹ்வினுடைய மாதத்தில் வைப்பதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.